Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 8 and 9 assessment 4. We will see the topic assessment 4. In the first one question, who am I? In first one questions is the who am I? I am a set of rules that computers use to communicate with each other across a network. So questions, first one questions பாருங்க யார் இந்த எக்ஸாக்டான கொஷின்ஸ்க்கான ஆன்சர் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கொஷின், ஐ ஆம் ஏ செட் ஆஃப் ரூல் தட் கம்ப்யூட்டர் யூஸ் டு கம்யூனிகேட். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் அனதர் ஒன் கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் ஆகணும் அப்படின்னா சம் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கான நேம் என்ன? ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் கொஷின். ஸோ ஆன்சர் இஸ் protocol. So protocol is a set of rules to making a some set of internet protocol, IP address and sender and destination address. So sending and destination address making la da some rules and regulations follow பண்ணுவாங்க. So the rules and regulations செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா one system to another systemக்கு நெட்வொர்க் கனெக்டிவிட்டியில் டேட்டாவை ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை இந்த ப்ரோட்டோகால் ஆப்ஷன்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன், I use radio waves to provide high speed wireless internet and network connection. ஸோ நான் யூஸ் பண்ணுறது என்னது பார்த்தீங்கன்னா ரேடியோ வேவ் ஹை ஸ்பீட் வயர்லெஸ் இன்டர்நெட் கனெக்ஷன். ஸோ இந்த கனெக்ஷன்ஸ்க்கான நெட்ஒர்க்கான நேம் என்ன? திஸ் இஸ் த செகண்ட் ஒன் கொஷின். ஸோ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த ரேடியோ வேவ் ஹை ஸ்பீட் வயர்லெஸ் கனெக்ஷன்ஸ்க்கான நேம். ஸோ த ஆன்சர் இஸ் Wi-Fi. That means wireless fidelity. So wireless fidelity is the Wi-Fi, is the short form of the Wi-Fi. So Wi-Fi is the high speed and wireless network connections kana future of facilities. Okay, then third one question 3, I allow buying and selling of products online. So ஒரு ஆன்லைன் ப்ராடக்டை பை பண்ணுறதுக்கான அண்ட் செல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை நான் அலோவ் பண்ணுறேன் அப்படின்னா நான் யார் அப்படின்றதான் கொஷின். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இஸ் த இ-காமர்ஸ். ஸோ இ-காமர்ஸ் இஸ் த ப்ரொவைடட் டு செல்லிங் அண்ட் பையிங் எ ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வாங்குறதா இருந்தாலும் சரி, சேல்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி. ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸை ஆன்லைனில் ப்ரொவைட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் கொஷின் 4, I am a computer connected to a server. I am a computer connected to a server. ஸோ நான் ஒரு கம்ப்யூட்டர் நான் சர்வரோட கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னுடைய நேம் என்ன? ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஒர்க் ஸ்டேஷன். ஸோ ஒர்க் ஸ்டேஷன்ஸில் இருக்கிற ஒரு பிசிஸும் என்ன ஆகுதுன்னா சர்வர் மிஷின்ஸோட கனெக்டிவிட்டியெலாம் இருக்கும். ஸோ இட் இஸ் ஆல்சோ எ கால்டு த ஒர்க் கம்ப்யூட்டர். ஸோ டு கனெக்ட் டு த சர்வர். ஸோ சர்வர் லொக்கேஷன்ஸோட ஒர்க்கிங் ஒரு சிஸ்டம் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த சிஸ்டமோட நேம் என்னென்னா ஒர்க் ஸ்டேஷன். ஓகே, ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் அ ஒர்க் ஸ்டேஷன். தென் I am a types of image with transparent background that am be scaled, moved and rotate. ஸோ நான் ஒரு இமேஜ். ஸோ நான் ஒரு டைப்ஸ் ஆஃப் இமேஜ். ஸோ இந்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சியாக இருக்குது, பேக்ரவுண்ட்ஸ் தம். ஸோ அந்த பேக்ரவுண்ட்ஸை செட் பண்ணுறதுக்கான ஒரு டிரான்ஸ்பரன்சி ஆப்ஷன்ஸாக இருக்குது. அட் த சேம் டைம் அந்த பர்டிகுலர் இமேஜஸை நீங்கள் சைஸ் வைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். தட் மீன்ஸ் ஸ்கேல் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி சைஸஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். மூவ் ஃப்ரம் ஒன் லொக்கேஷன் டு அனதர் ஒன் லொக்கேஷன், ரொட்டேட் சம் ஆங்கிள் பேசிஸில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும்னா அந்த இமேஜஸுடைய நேம் என்ன? ஸோ திஸ் இஸ் த ஃபிஃப்த் ஒன் கொஷின். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் த ஸ்டிக் ஃபிகர். ஸோ ஸ்டிக் ஃபிகர் இஸ் த எக்ஸாக்ட் இமேஜ். ஸோ இந்த இமேஜஸை ஸ்டிக் ஃபிகர் இமேஜஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண முடியும்னா டிரான்ஸ்பரன்ஸ் ஆஃப் பேக்ரவுண்ட்ஸை செட் பண்ண முடியும், rotating of the angle, moving the some location to one location to another location and scale the size of image. That means the stick figure image will be increasing and decreasing options are available. Okay, so the name of the image is called stick figure. Okay, then next one question B, identify the type of network in each of the following and write their name in the ஸ்பேஸ் ப்ரொவைட்ஸ். ஸோ கொடுத்துருக்கிற ஒரு நெட்ஒர்க்கான இமேஜஸ், அந்த இமேஜஸ்லேருந்து அந்த எக்ஸாக்ட் இமேஜஸ்க்கான நெட்ஒர்க் டைப்ஸ் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. கொடுத்துருக்கிற அந்த ஸ்பேஸ் லொக்கேஷன்ஸில் அந்த எக்ஸாக்ட் நேமை மென்ஷன் பண்ணவும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இமேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இமேஜ் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த நெட்ஒர்க். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் நெட்ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வித் கனெக்டட் வித் த மோர் தென் டிவைஸ் இஸ் த வித்தின் எ மினிமம் ஷார்ட் ஆஃப் கேபிள். ஸோ ஷார்ட் கேபிள்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஒரு சிஸ்டம் டு அனதர் ஒன் சிஸ்டம்க்கு டேட்டாவை ஷேர் பண்ணுறாங்க. திஸ் டைப்ஸ் ஆஃப் நெட்ஒர்க் இஸ் கால்ட் த பர்சனல் ஏரியா நெட்ஒர்க், தட் இஸ் கால்ட் PAN நெட்ஒர்க். Okay, so the correct answer is PAN. Then
second one image. So second one image to connect this more than one system in this switch connection. Within the system or office or within the room குள்ளர more than system நம்ம கனெக்ட் பண்றதுக்கான image view நமக்கு ஷோ ஆகுது. இந்த types of connections to distance upon the within the 5 meters distance. So 5 meters விட நீங்க highest distance basisல இருக்கிற ஒரு சிஸ்டம் நீங்க கனெக்ட் பண்றதுக்கான image view நமக்கு அப்பியர் ஆகுது. This is the types of network. In this types of network is called LAN. That means local area network. LAN network. Okay. Then next one options. So next one options the worldwide la ninga use பண்ணிட்டு இருக்கிற network connection basis la ஒரு world images assign ஆயிருக்கு. அந்த worldல இருக்கிற more than system நீங்க கனெக்ட் பண்றீங்க அப்படினா இந்த types of network என்ன? So அதுக்கான space and providersக்கான name என்ன? Identify the network type. So exact local network and then personal area and local WAN network. So after that WAN networks to connect to the MAN network to connect to the WAN option. So worldwide is the connection to provide making the one system network connected to another one system. So this is called to WAN network. That means WAN network, worldwide network. ஓகேங்களா? ஸோ வேர்ல்டு கான அக்சஸ் பர்மிஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த WAN நெட்வொர்க் ஆப்ஷன். ஓகேங்களா? தென் ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன்ஸ் கொஷின் சி. கிவ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ கேட்குற கொஷின்ஸ்க்கான கரெக்ட் ஆன்சர்ஸை ரைட் பண்ணணும். In this first one, animated GIF format uses a maximum of dash colors. ஸோ ஒரு GIF animated files நீங்கள் மேக்ஸிமம் கலர்ஸை எத்தனை கலர்ஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியும்? ஹையஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் மேக்ஸிமம் கலர்ஸ் ஜிப் ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு அனிமேட்டட் மூவி நீங்கள் மேக் பண்ணும்போது யூஸ் பண்ணுற கலர்ஸுடைய கவுண்டிங் மேக்ஸிமம் கவுண்டிங் என்ன? ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் 256 கலர்ஸ். ஸோ எக்ஸாக்ட் ஜிப் ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு அனிமேஷன்ஸ் மூவி நீங்கள் மேக் பண்ணும்போது மேக்ஸிமம் கலர் பார்த்தீங்கன்னா 256 கலர்ஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் செகண்ட் ஒன் கொஷின், the export animation option is available in the edit menu, true or false? So question second பாருங்க, the export animation options எந்த tab எந்த மெனு ஆப்ஷன்ஸ்ல அவைலபிள் இருக்கு அப்படினு கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எடிட் மெனு அப்படினு கொடுத்திருக்காங்க. so edit menu is the wrong one option. so file menu is the correct one option. so the answer is false. okay, then third one question, in which of the following formats can a file be export in pivot animator? so pivot animators எந்த ஃபைல் ஃபார்மேட்டை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் ஆர் கொஷின்ஸில் ஏ ஜிஃப், பி ஏவிஐ ஃபார்மேட், சி செப்பரேட் இமேஜ் ஃபார்மேட், டி ஆல் ஆஃப் தீஸ். ஸோ த 4 ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது, ஜிஃப், ஏவிஐ, செப்பரேட் அண்ட் ஆல் ஆஃப் தீஸ். ஸோ த 3 ஆப்ஷனல் ஜிப் ஃபைல் ஃபார்மேட்லேயே நீங்கள் என்ன பண்ண முடியும்? பிவோட் அனிமேட்டர்ஸை மேக் பண்ண முடியும். ஏவிஐ ஃபைல் ஃபார்மேட்லேயும் நீங்கள் பிவோட் அனிமேட்டர்ஸை டிசைன் பண்ண முடியும். அண்ட் தென் செப்பரேட் இமேஜ் ஃபார்மேட்லேயும் நீங்கள் பிவோட் அனிமேட்டர்ஸை மேக் பண்ண முடியும் அப்படின்னா ஸோ எக்ஸாக்ட் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் தீஸ். ஸோ ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் தீஸ். ஓகே, தென் next one question 4, name any one software that you can use to add music to an animation create in pivot animator. ஸோ ஒரு pivot animators நீங்கள் கிரியேட் பண்ணுற அனிமேஷன்ஸில் மியூசிக்கை ஆட் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுற ஒன் டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸுடைய நேமை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் த 4th one question. ஸோ த ஆன்சர் இஸ் விண்டோஸ் லைவ் மூவி மேக்கர். ஸோ விண்டோஸ் லைவ் மூவி மேக்கர் என்ற அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ண அப்படின்னா மியூசிக் நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கிற ஒரு பிவோட் அனிமேட்டர்ஸ் அனிமேஷன்ஸில் மியூசிக்கை ஆட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை இது ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா? தென் next one question D, observe the following figure and answer the question that follows. ஸோ கொடுத்துருக்கிற கொஷின்ஸை நீங்கள் இமேஜஸை வியூ பண்ணுங்கள். அந்த இமேஜஸ்க்கு ஏற்ற கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் என்னன்றதை ஷோ பண்ணுங்கள். ஸோ திஸ் த அனிமேட்டட் ஜிப் ஆப்ஷன்ஸ்க்கான டைலாக் பாக்ஸ். ஸோ இந்த அனிமேஷன் ஜிப் ஆப்ஷன்ஸில் இருக்கிற டைலாக் பாக்ஸ்க்கான ரெலவெண்ட் கொஷின்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வாட் வில் பி த dimensions of the animation if the resize value is set to 100%. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த அனிமேஷன்ஸ்க்கான ஆப்ஷன்ஸில் என்ன டைமென்ஷன்ஸில் அந்த இமேஜ் உங்களுக்கு தட் மீன்ஸ் அனிமேட்டட் மூவி உங்களுக்கு டிசைன் ஆகுது.
ஸோ 100% பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வேல்யூவாக செட் ஆகிருக்கு ஆர் 50% டிஃபால்ட் வேல்யூவாக செட் ஆகிருக்கு அப்படின்னா ஸோ இந்த ரீசைஸ் ஆஃப் த வேல்யூவில் என்ன டைமென்ஷன் ஆஃப் வேல்யூஸில் இந்த அனிமேட்டட் உங்களுக்கு மேக் ஆகுது ஸோ த ஆன்சர் இஸ் ரெக்டாங்குலர் ஆப்ஷன் ஸோ ரெக்டாங்குலர் டைமென்ஷன்ஸில் அந்த அனிமேஷன்ஸ் உங்களுக்கு டிசைன் ஆகுது ஓகேங்களா ஸோ இஃப் யூ சூஸ் த ரெக்டாங்குலர் டைமென்ஷன்ஸ் அண்ட் சேஞ்ச் த ரீசைஸ் ஆஃப் வேல்யூ 100%, 50% and whatever percentage of value to set the resize of value. Okay, then second one question D. Observe the following figures and answer the question that follows. So again the same image animated GIF options கான figures windows appear ஆகுது ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் relevant questions என்ன கேட்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். Second one question, what minimum and maximum value can be given for the super sample option. ஸோ ஒரு super sample options நீங்கள் யூஸ் பண்ணும்போது maximum range of வேல்யூ என்ன அண்டு மினிமம் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ என்ன அப்படின்றத கொஷின்ஸாக கேட்டிருக்காங்க ஸோ த ஆன்சர் இஸ் மேக்ஸிமம் 4 அண்டு மினிமம் 1 ஸோ மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 4 அப்படின்ற ரேஞ்சஸில் அசைன் பண்ணுறாங்க ஸோ மினிமம் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது 1 2 3 and 4 ஸோ இந்த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ரேஞ்சஸில் இருக்கிற இந்த சூப்பர் சாம்பிள் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்திங் பர்ஃபார்மன்ஸை நம்ம மேக் பண்ணுறதுக்கு தட் மீன்ஸ் இந்த ஜிப் ஃபைல் ஃபார்மேட்டில் நீங்கள் டிசைன் பண்ணுற அந்த அனிமேஷன்ஸ் மூவிக்கு ஸ்மூத்திங் ஆப்ஷன்ஸை டிசைன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை இந்த மேக்ஸிமம் மினிமம் ஆப்ஷன்ஸ்க்கான சூப்பர் சாம்பிள் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுது ஓகேங்களா எஸ் ஸோ நம்ம இன்னைக்கு செஷன்ஸில் அசஸ்மெண்ட் 4க்கான ஆப்ஷன்ஸ் அண்ட் கொஷின்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் நெக்ஸ்ட் ஃபர்தர் செஷன்ஸில் அனதர் டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க்யூ